வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மருத்துவத்தை மருத்துவத்தை நாமே கற்றுக்கொள்கிறோம். இயற்கை மருத்துவத்தை நாமே, இதுதான் செலவில்லாத இயற்கை மருத்துவம். ஆக எந்த மருத்துவம் இறுதி அல்ல. ஆனால் இந்த நீர் மருத்துவம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. எந்த மருந்தினாலும் நோயை குணமாக்க முடியுங்கிறது அறிவியல் உண்மை. அப்படின்னா இந்த மருத்துவ முறையில எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாராவது ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறாங்களா? அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல விலையில பொருள் எடுக்கலாம் இல்லையா? நல்ல விலையில பொருள் எடுறதுக்கு என்ன வழி? நம்ம மத்தியானம் 4:30 மணி, நம்ம மாலையில 4:30 மணிக்கு படிக்கும் பொழுது என்ன பேசணும்? நான் பேசுறது கேக்குதுங்களா மகேஸ்வரி? வணக்கம் அருணா. வணக்கம். வாங்க. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. சரி, நம்ம சாயங்காலம் 4:30 மணிக்கு பேசணுமே இல்லையா? என்ன சாயங்காலம் 4 மணிக்கு, அந்த 4:30 மணிக்கு 20ஆம் பாடத்தை நான் படித்தேன், உணவில்லாமல் வாழலாம். அதில் வந்து பரிணாம அறிவியலை இப்போ நிறைய பேர் மருத்துவம்னு என்னன்னு புரிஞ்சிக்காம 90 பேர் தோல்வி அடைஞ்சு 99 பேர் மருத்துவம்னு என்னன்னு தெரியாமையே கண்டபடி இருந்துட்டு கண்டபடி தப்பா போய் உடலை கெடுத்துட்டு செத்து போயிடுறாங்க. சரியா? உணவு கட்டுப்பாடுன்னு போகும்போது உணவு கட்டுப்பாடுன்னு எதை பார்த்துக்கிட்டு அது எப்படி அடிப்படை, அதாவது அந்த அதிக பிரசங்கித்தனம், அது என்ன சொல்றாங்க, அது தத்துவம் என்னன்னு கேட்கணும். இதனுடைய தத்துவம் என்னங்க, இதனுடைய கொள்கை என்னன்னு கேட்கணும். எடுத்தோடனே கொள்கையே தெரியும். எல்லா துறைக்கும் கொள்கை இருக்கு. அருணா வணக்கம். வணக்கம் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கே போயிட்டு திடீர்னு போயிட்டீங்க. என்னாச்சு? சரி பண்ணிட்டீங்களா? குழந்தை தூங்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த 20ஆம் பாடத்துல ஒரு எல்லா மருத்துவத்துக்கும் தத்துவம் இருக்கிறது. ஆனா எந்த மருத்துவத்துக்காவது இலக்கு இருக்கான்னு பாருங்க. எல்லா உலகத்துல எத்தனையோ மருத்துவம் இருக்குது. அந்த மருத்துவத்தை 3ஆ அடக்கிடலாம். உலகத்தில் இருக்கிற மொத்த மருத்துவத்தை 3ஆ அடக்கிடலாம். ஒண்ணு மருந்தில் அடக்கிடலாம், இன்னொன்னு மாத்திரையில் அடக்கிடலாம், இன்னொன்னு மூலிகையில் அடக்கிடலாம். மருந்து, மாத்திரை, மூலிகைகள், இந்த 3க்குள்ளதான் எல்லா மருத்துவம் வரும். இதெல்லாம் இன்னொன்னு அறுவை சிகிச்சை இருக்குது. அது வெளிவருகின்ற காரணங்கள், அது கேஷுவாலிட்டி. சில காரணங்களுக்காக நோய் மாதிரி தற்காலிகமா இருக்கிற ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா அது ஒரு நோய் மாதிரி இருக்கும், அது நல்லாயிரும். அது ஒரு காரணங்களுக்காக ஏற்பட்டது. ஆனால் உள்காரணங்களால் ஏற்படுவதற்கு தான் மருத்துவம் தேவைப்படுகிறது. என்ன காரணங்களுக்காக? சொல்லுங்க அருணா, சொல்லுங்க அருணா, சொல்லுங்க. காரணங்கள். ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது. அவங்க மகேஷ் அக்காவோட என்னோட வாய்ஸ் என்று தெளிவா இருக்கா? அவங்க மியூட்ல இருந்தா கேக்குதுங்க ஐயா. அவங்க மியூட் பண்ணிக்கங்க. மகேஷ் நீங்க மியூட் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நான் இப்போ என்ன சொன்னா சொல்லுங்க. 3 வகையான எல்லா மருத்துவத்தையும் 3 அடக்கிடலாம். என்ன சொன்ன சொல்லுங்க. 20ஆம் பாடத்தை கையில் எடுத்து வச்சுக்கங்க. எல்லா மருத்துவத்தையும் 3 அடக்கிட்டு போயிடலாம். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதான் உங்களுக்கு தான் பேசுறது கேக்குதா? தொந்தரவா இருக்கா? சொல்லுங்க. கேக்குதுங்கய்யா. சொல்லுங்க. பேச ஆரம்பிங்க.
யார் இது புதுசா யாரோ வந்திருக்காங்க? சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஆதியா? ஆதி, உங்க சத்தம் அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கங்க ஆதி, உங்களுக்கு சத்தம் அதிகமா இருக்கு. சத்தத்தை குறைச்சிக்கங்க அல்லது மியூட் பண்ணிக்கங்க. சொல்றது கவனிங்க. இந்த இடத்துல அமைதியா இருக்கணும். இது வகுப்பு நடக்கும், அமைதியான வகுப்பு. வகுப்பு அமைதியா இருந்தா புரியும், ஐயா சத்தமா இருந்தா அருணா பேசுங்க. ஐயா மறுபடியும் சொல்லுங்க அந்த அந்த இது. மருத்துவத்தை மூணா பிரிச்சிடலாம். எல்லா மருத்துவம் மூன்றுல தான் வருது. எல்லா மருத்துவம் மூன்றுல தான் கவனிங்க. அமைதியா இருக்கிறீங்களா இல்ல சிரமமா இருக்கா வகுப்பு? உங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைதியா இருக்கா? இருக்குங்கய்யா. மற்ற பேசுறதா இடைஞ்சலா இருக்குதா? மற்ற ஏதாவது சத்தம் கேக்குதா கர கர கரன்னு? ஃபர்ஸ்ட் கேட்டுச்சுங்கய்யா, இப்ப இல்ல. சரி. சரி சரி. இப்ப அந்த மருத்துவத்தை மூணா பிரிச்சிடலாம். எல்லா மருத்துவத்தையும் மூணா பிரிச்சிடலாம். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். எல்லா மருத்துவத்தை மூணா பிரிச்சிடலாம். 100ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா, 100ஆம் பக்கத்துல இந்த 175வது பக்கம் சொல்லிட்டு இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர்ல 3 சொல்லி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள், அவ்வளவுதான். இதை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அப்ப இதுக்கு மாற்றான மருத்துவம் எது? அதான் கேள்வி. அப்ப எல்லா மருத்துவம் தொழிலாக மாறிடுது. எல்லா மருத்துவம் தொழிலாக மாறிடுது. அதை படிச்சா ஆரோக்கியம் வரப்போறது இல்லை. நீங்க ஆங்கிலம் படிச்சாலும் அலோபதி படிச்சாலும் ஆரோக்கியம் வரப்போறது இல்லை. ஏன்னா அலோபதி என்பது மருந்து அடிப்படையாக கொண்டது. சில மருத்துவங்கள் மாத்திரை அடிப்படையாக கொண்டது. சில மருத்துவங்கள் மூலிகை அடிப்படை கொண்டவை. இந்த மூன்றுமே பக்கவிளைவு அழுத்தி வைத்து பக்கவிளைவுனா என்ன? அருணா சொல்லுங்க. பக்கவிளைவுனா என்ன? ஒரு நோயினுடைய பக்கவிளைவுனா என்ன? ஒரு நோய் வருது, அதனுடைய பக்கவிளைவு என்ன? உள் உறுப்பு ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டுருங்கய்யா. உள்ளுறுப்பு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பக்கவிளைவு, ஒரு புற்றுநோய் வருதுன்னா பல வகையான உறுப்புகள் பாதிக்கப்படும். புற்றுநோய்க்கு குணமாக்கிறதுக்கு மருந்து கிடையாது. அதில் அந்த பக்கவிளைவு அடித்து வைக்கிறது, குறைச்சி வைக்கிறது. அதுக்கு தான் மருந்து மாத்திரைகள் பயன்படுமே தவிர மற்ற எதை தீர்க்கிறதுக்கு பயன்படாது. வியாதியை குணப்படுத்துவது. அப்ப இதெல்லாம் மருத்துவ முறையே கிடையாது. இதெல்லாம் மருத்துவ முறையே கிடையாது. சரி, ஏன் மனிதனுக்கு நோய் வருது? உண்ணும் உணவுகள்ல இருக்கிற நச்சுனாலங்கய்யா. இல்ல, அது ரெண்டாவது. முதல்ல ஏன் நோய் வருதுன்னா, ஜீரநீர் சுரந்தாலே நோய் வரும். பசி. பசி. ஜீரநீர் என்ன? கொடிய வாதம். ஜீரநீர் என்ன பிரிவில் அடங்குது? ஜீரநீர் எதை மூணா பிரிக்கிறாங்க? இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் இந்த மூணா பிரிக்கவே இல்லை. வெள்ளைக்கார முண்டங்களுக்கு ஒரே அளவும் தெரியாது. அந்த நம்ம தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. வாதம் என்கிற கொடிய நோயும், பித்தம் என்கிற கொடிய நோயும், சளி என்ற கொடிய நோயும் தான் மரணத்துக்கு காரணம். அது சுரந்தால் தானே. இப்ப நோய் உண்டானாலும் தானே. நோய் உண்டாகலைன்னா பசி தாகம் இல்லை. பசி அடக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட போறது இல்ல. அப்ப எல்லாமே ஒழுங்கா அப்படின்னா உடம்பு எல்லாமே தயாரிச்சு வச்சிருக்கு. நம்ம தேவையில்லாம தின்னு தற்கொலை பண்ணிக்கிறோம். அப்ப அந்த பசிங்கிறது ஏமாற்று வேலை. அது பிறவி நிலை. அது என்னது? பிறவி நிலை. என்ன நிலை? பிறவி நிலை. இப்ப சொல்லுங்க. இப்ப தெளிவுபடுத்துங்க. நீங்க தான் மாணவராசி. தொடர்ந்து வகுப்புக்கு வரணும். தாமதம் பண்ணவே கூடாது. போறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க போறது வரதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு. படிப்படியா நிறுத்திக்குங்க. சரிங்க. இல்லைன்னா உங்க நேர விரயமாகும். எங்க இந்த தெய்வ ராஜாங்கத்தை காணும். 2 பேரும் பணம் கட்டியிருக்கீங்க, முறையா வரணும். இன்னைக்கு 2 நாள் ஆகி போச்சு. கவனமா சேரணும். அப்புறம் விதிகளை கரெக்டா பின்பற்றினா தான் மற்றவங்களுக்கு நீங்க வழிகாட்டியே வரகிற மாணவர்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து. ஏன்னா மருத்துவராக மாறித்தான் தரணும். வரையும் இல்லை. மருத்துவராக மாறி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி உணவுப்படுத்தி விட்டா மட்டும்தான் நீங்கள் 100 ஆண்டு வாழ முடியும். 15 வயசுக்கு மேல யாருக்கும் உணவு தேவையில்லை. பிறந்த குழந்தைகளுக்கு அதை தெளிவுபடுத்தியாச்சு. தெரியுதா? சரி. இப்போ அந்த மீண்டும் நான் பிரச்சனைக்கு வருவோம். மீண்டும் எந்த பிரச்சனைக்கு வருவோம்? அந்த 20ஆம் பாடத்தை எடுங்க. உங்களுக்காக மறுபடியும் நான் படிக்கிறேன். 20ஆம் பாடத்தை எடுங்க. அப்படியே படிங்க 20ஆம் பாடத்தை. உணவில்லாமல் வாழலாம் பல கோடி ஆண்டுகளாக. இதை ஏற்கனவே வீடியோல போட்டு. இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி என்ற ஓரறிவு மட்டுமே அதற்கு இருந்தது. ஈரறிவு, மூன்று அறிவு என்று 5புலனுக்கான 5அறிவு வரை பெருகிய போது
ம் உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது. ம் மனிதன் மற்றும் 6வது அறிவுடன் வாலில்லா குரங்கிடமிருந்து தோன்றினான். ம் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் கடந்து 7வது அறிவை எட்டிப் பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். சரி, யோகிகள் எங்கே தோன்றினார்கள்? குரங்கு எல்லா பக்கம் தோன்றுச்சு, யோகிகள் எங்கே தோன்றுறாங்க? அறிவிலிருந்து தானாக யோ இயற்கையாக யோகிகள் எங்க எங்க தோன்றினார்கள்? வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் வாலில்லா குரங்கிலிருந்து வளர்ந்து மனிதனா மாறி மனிதன் யோகியா மாறினான். அந்த யோகிகள் எங்க வாழ்ந்தாங்க? யோகனி யோக நிலை எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க? யாராவது பதில் சொல்லுங்க. யோகிகள் நாட்டுல எங்க? பிறந்து நாட்டுல காட்டு பிறந்து காட்டுல வாழ்ந்தது எந்த நாட்டுல ஐயா. பிறந்தாங்க? இல்லையா, நம்ம நாட்டுல பிறந்தவங்க தான். அங்கேயே அவங்க அப்புறம் யோகிகளா காட்டுல போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொல்லுங்க. வேற யாரும் என்ன பதில் சொல்றீங்க? யோகிகள் எங்க தோன்றினார்கள், எந்த நாட்டுல பிறந்தாங்க சொல்லுங்க. எல்லாம் இந்தியா தான். வேற யாராவது சொல்றீங்களா? யோகிகள் வேற எங்க பிறந்தாங்க சொல்லுங்க. இந்தியா இமயம் நம்ம ஊர்லதான் ஐயா பிறந்து தோன்றியது எல்லாம் அப்படியே இவ்வளவு வாழ்ந்தது. தாமதமா பதில் சொல்றீங்க, மூளை வேலை செய்ய மாட்டேங்க எல்லாத்துக்கும். எல்லாம் சாப்பாடு இல்லைங்க சாப்பிட்டு ஐயா, அந்த சாப்பிட்டு சவுண்டு சவுண்டு கேட்கலன்னு நீங்க தான் தரமான கருவி வாங்கி வச்சுக்கணும். வகுப்புங்கிறது சாதாரண விஷயமா? எல்லாம் தரமா இருக்க வேண்டாமா? என்றது பேசுறது தரமா கேக்குது பாருங்க. கேசவனுக்கு நான் பேசுறது தரமா கேக்குதா? கேக்குதியா? தெளிவா கேக்குதா? அதுல யாராருக்கு நான் பேசுற அருணாவுக்கு தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. மற்றவங்கள தரமான கருவி வாங்கி வச்சுக்கணும். வகுப்புங்கிறது சாதாரண விஷயம். எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன். நம்ம தரமான கருவி வாங்கி வச்சிருக்கிறேன். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்கேயும் போகாம அது பக்கத்தாலே உட்காந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ கருவிகள் தரமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல கருவி வாங்கிக்கிங்க. தரமான கருவி வாங்கி வச்சது செய்ய முடியும். ஏன்னா இது வந்து யாரும் இன்னும் சொல்லித்தர போறதில்லை. எனக்கு பின்னாடி மாணவர்கள் வர்றதை இவ்வளவு கடுமையா முயற்சி பண்றேன். நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன் இந்தியாவில் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். இந்த நீர் மருத்துவத்தை, ஏன்னா தப்பா நீர் மருத்துவம் செஞ்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. உணவு கட்டுப்பாடு கேரளாவில் கூட சமீபத்தில் யாராவது நீர் மருத்துவம், அந்த உணவு கட்டுப்பாடு என்பது வேறு, உடல் உள்சுத்தம் என்பது வேறு. 180 நாள் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேணும். அன்னப்பாதையை தூய்மை செய்யுங்கிற அறிவே உலகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படித்தான் கேரளா ஒன்று செத்து போச்சு. எல்லாரும் தான் செத்து போறோம். நீங்களும் இந்த புத்தகம் இந்த புத்தகமே படிக்காம, பாடத்தை படிக்காம, மருத்துவம் பயிலாம, 10 மாசம் ஆசிரியர் சொல்றது கேட்டு பட்னி போடாம, அரைகுறை பட்னி போட்டு, முக்கா பட்னி போட்டு, கால் பட்னி போட்டு, அப்புறம் முக்கா பட்னி போட்டு, கால் பட்டி போட்டு 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 படிப்படியா பட்டினிக்கு படக்கி எல்லா விஷத்தையும் சாப்பிட்டதுல வெளியெடுத்து இது செட் ஆகிறதுக்கு 6 மாசத்துல 1 வருஷம் ஆகலாம். அவ்வளோ காலம் செய்யறது வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு குருட்டு முண்டங்களாட்டு செஞ்சீங்க, மரணம் உறுதி. என்னது? எப்படி செஞ்ச என்ன நடக்கும்? 20 நாள்லயே வெயிட்ட குறைச்சு விடுறாங்கய்யா. சரி, குருட்டு முண்டங்கள் மாதிரி செஞ்ச என்ன உறுதி? குருட்டு முண்டமா எதையுமே தெரியாத வெயிட்ட குறைச்சு விடுறாங்க 1 மாசத்துக்குள்ளேயே. நான் 30 கிலோ குறைச்சேன், 30 கிலோ குறைச்சாங்கிறாங்க. அப்புறம் மோளை அடிச்சுட்டுறோம். அப்ப எது நம்மளதுல நம்ம சிகிச்சையில 30 கிலோ குறைஞ்சா ஆனந்தமா வாழ்றாங்க. அதுதான் வித்தியாசம். அப்ப வந்து காரணம் அவன் சாவறான், இவன் வாழ்றான். அந்த உள்ளே இருக்கிற பழைய மருந்து, உள்ளே இருக்கிற மாவு சத்து, உள்ளே இருக்கிற கொழுப்பு 3ஐயும் கரைச்சி எடுப்பதற்கு மாசக்கணக்கில் ஆயிரும். அது கடைசி சுத்தம்னு வேறு. அந்த கடைசி சுத்தத்துக்கு ஆசிரியரோடு இருந்து பாடம் பிடிக்கணும். அதனாலதான் யூடியூப் நம்பி செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் யூடியூப் கண்டதெல்லாம் எழுதுறானுங்க. ஆனால் அதெல்லாம் வேகமா பரவுது. நீர் மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல பரவிட்டு, யாருமே பார்க்காத மருத்துவம் நீர் மருத்துவம் தான். யாருமே பார்க்காத மருத்துவம் நீர் மருத்துவம் தான். அதனால இது வந்து தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுல வந்தவங்க யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா இது பரிணாமத்தோடு தொடர்புடையது. வாத பித்தம் கபத்தை அடிப்படையாக கொண்டது. வாத பித்தம் கபம் அது சுரந்தாலே மரணம் நிச்சயம். அப்போ ஏற்கனவே சாப்பிட்டதில் வெளியெடுக்கணும் சொல்றோம். அப்ப தாய்ப்பாலுக்கு ஒரு பருவம் வைக்கிறோம்,
தாய்ப்பால் இருந்து 15 வயசு வரைக்கும் அது ராஜ பருவம்னு பேரு. அதாவது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்றான்னு சொல்றாங்களே, அது வேற ஒண்ணும் இல்லை. ராஜ உணவுகளை கொடுத்து வளர்ப்பதுனால அது ராஜான்னு பேரு. பையனை ராஜா மாதிரி வளர்த்துறான்னு சொல்றாங்களே, அதுக்கு எனக்கு என்னமா அர்த்தம்? அந்த பையனுக்கு இந்த ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க. ராஜ உணவு, மத்தியம உணவு, ராட்சச உணவு அப்படின்னு சொல்றாங்களே இல்ல, அந்த ராஜ உணவுக்கு பேர் தான் உயர்ந்த கனிகளை கொடுத்து வளர்க்கின்ற உணவுக்கு பேர் தான் ராஜ உணவுன்னு பேர். அந்த ராஜ உணவை கொடுத்து படப்ப நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிம்பாங்க. அது ராஜ உணவு. தாமச உணவு, ராட்சச உணவு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரஜோ உணவும்பாங்க, தாமச உணவும்பாங்க, ராட்சச உணவும்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம் திருப்பி பிரச்சனைக்கு வருவோம். இப்போ அருணா, நமக்கு ஏன் நோய் வருதுன்னா இந்த ஜீரநீர் சுரந்தாலே நோய் வருது. ஜீரநீர் எப்போ சுரக்க ஆரம்பிக்குது? அது பிறவிலே ஏற்பட்டது. சரி, பிறவியில் ஏற்பட்டதை உடனே சரி செய்ய முடியுமா? பிறவியில் ஏற்பட்டதை உடனே சரி செய்ய முடியுமா? அருணா, உங்களுக்கு தான் கேள்வி வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய மருந்தா குடிக்க குடிக்க ஜீரண நீர் கட்டுப்பட்டுருங்க. அது எத்தனை வயசுக்கு அப்புறம் தொடங்கணும்? 15 வயசுக்கு அப்புறம். இந்த புள்ளியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பிறக்கிறப்ப குழந்தைகளுக்கு 5 அறிவு, பிறக்கிறப்ப குழந்தைக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதுக்கு பிற்பாடு தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. சரியா? சரி, இப்போ ஒரு குழந்தை வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு, 2 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு மெல்ல மெல்ல வேக வைத்த பழங்கள், பழச்சாறுகள் கொடுத்து கொடுத்து பழக்கி எத்தனை வயசு வரைக்கும் அந்த பழச்சாறுகள் பழங்களையே உள் சுத்தம் செய்யணும்? உள் சுத்தம் செஞ்சுட்டு வரணும். 15 வயசு வரைக்கும். 15 வயசு வரைக்கும் பழங்களை கொடுத்து உள் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை உள் சுத்தம் பண்ண தேவையில்லை. அந்த உள் சுத்தம் பண்ணாத போது அந்த குழந்தை இயற்கையாகவே மேல்நிலைக்கு போயிடும். அது காற்றையும் விண்வெளி சக்தியும் ஆகாயத்தையும் தக்க வைத்துக் கொண்டு மரணமில்லாத வாழ்க்கைக்கு தானாகவே திரும்பிடும். மரணமில்லாத வாழ்க்கைக்கு தானா. இது ரொம்ப இயற்கையாகவே நடக்கிறது. வந்து கண்ட கண்ட மார்க்கங்கள் வந்து நாட்டை குட்டிச்சவராகிவிட்டன. கண்ட கண்ட மார்க்கங்கள் வந்து என்ன ஆகி போச்சு? குட்டிச்சவராயிடுச்சு. எல்லாரும் போய் பட்டு அடிபட்டு சிக்கி சீரடைஞ்சு எல்லாம் வந்திருக்கீங்க. இதையாவது முறையாக செஞ்சு முன்னேற வேண்டும். சரி, இப்ப படிங்க. 20ஆம் பாடத்தை படிங்க. முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் தான். மணி என்ன? 8:30 முடிச்சிடலாம். டார்வினின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியை பெருக வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன் அழித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருகிய இயற்கை அழித்துக் கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இதுவே பரிபூர்ணமான யோக நிலை. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதுவே அந்த மடி நினைவு கூறுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இதுவே பரிபூர்ண யோக நிலை. அந்த வரி வச்சு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சுருக்கமா சொல்லுங்க. பரிபூர்ண யோக நிலை வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எடுத்து சொல்லுங்க. நம்ம உடம்பு உள் தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் காற்றுல இருக்கிற நைட்ரஜன், அதாவது அண்ட சக்தியை எடுத்து ஒரு நடமாடும் தாவரமா மனிதன் வாழ்வாங்க, நிலைத்து வாழ்வாங்க, தன்னோட சந்ததியும் வாழ வைப்பாங்கன்றதுதான் பரிபூர்ண யோக நிலைன்னு புரியுதுங்க. அது இயற்கையா தானே இருக்குது. இது எங்க மன்றத்துல எங்க சொல்லி தராங்களான்னு கேக்குறேன். இல்லங்கய்யா. அப்ப எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோமே, சீரழிஞ்சிட்டோமே இல்லையா? ஆமாங்கய்யா. இதை புரியாதவன் கோயிந்தாதான் மூலம் தான் அடிக்கணும். ஐயா கேசவன் சொல்றாரு, மூலம் அடிக்கணும், மூலம் அடிக்கணும். கரெக்டா பிடிச்சிட்டாரு. இதை தெரியல எல்லாத்துக்கும் மூலம் தான் அடிக்கும். கரெக்டா ஒரு வாக்கியத்தை பிடிச்சிட்டாரு. இதை தெரியாம இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க யார் யார் எந்த மன்றத்துல வந்தீங்களோ எல்லா மன்றங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்திடுங்க. ஐயா இதை படிக்கல அப்படின்னு மூலம் தான் சொல்லிருங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் பேசிடுங்க. எல்லாரும் ஒவ்வொரு யோக மன்றத்துல இருந்திருப்பீங்க. நல்ல வேலை தான். நான் ஒண்ணுதான் வந்து எந்த யோக மன்றத்துல இல்லாம எல்லா யோக மன்றத்துக்கு கொடுக்க சொல்லி நான் வந்து சிபாரிசு பண்றேன். ஏன்னா இந்த புத்தகத்தை நம்பலாம், இருக்கிற திருக்குறளை நம்பலாம், வெங்கடேசன் நம்பலாம், ஏனையும் கொஞ்சம் நம்பலாம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வாழ்ந்து பார்த்தாச்சு. சரியா? அடுத்தது நீங்க சொல்றது. இப்ப நீங்க ஒரு மாணவர், நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே நீங்க எப்படி சொல்லி தர்றீங்கிறத நான் பயிற்சி எடுக்கணும். நீங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் உங்களை வாங்க தினம் வாங்கன்னு சொல்றது. யாரு கேள்வி கேட்டாலும் அந்த புள்ளி விவரத்தை விடவே கூடாது. காற்றிலிருந்து நைட்ரஜனை மாறுது, மின்காற்றத்தை எடுத்துக்கொள்ளுது, காமா கதிர் எடுத்துக்கொள்ளுது, இயற்கையாக இருக்கிறது. இது தெரியாம நமக்கு போச்சு. இப்படித்தான் பேசணும். அடுத்தது படிங்க. 8:20 போச்சு. இந்த 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் 8:30 முடிச்சிடலாம்.
மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். ம் இதற்கு காமசாஸ்திரம் எழுதி உலக புகழ்பெற்ற ம் வாஸ்துயான மகரிஷி யோக எடுத்துக்காட்டு. ம் சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலேயே விட்டுவிடுவது யோகம். ம் நாம் இயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது. அருமை அருமை. இரண்டாவதாக, ம் இயற்கை வாழ்வில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? ம் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்டு எட்வர்ட்ஸ் என்ற ம் ம் ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். ம் 1886 முதல் 1922. ம் அவர் எழுதிய புத்தகம் நியூக்ளியஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்பது. அது என்னால் பெரும்பாலும் பிற்பற்றப்பட்டு கீழ்கண்ட பின்பற்றப்பட்ட கீழ்கண்ட பகுதிகளை எழுதியுள்ளேன். ம் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். ம் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உள்சுத்தம் செய்ய வேண்டும். ம் பிறகு பல உணவுகளிலேயே வளர்க்க வேண்டும். ம் வேக வைத்த காய்கறிகளையும் உபயோகப்படுத்தலாம். ம் அவர்கள் வயதிற்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள்சுத்தம் பெற்றிருப்பதால் ம் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். ம் மேல் சொன்ன வகை சுத்தம் படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் ம் மென்சஸ் குறைந்து விடுவதாக டாக்டர் அர்னால்டு எட்வர்ட்ஸ் எழுதுகிறார். ம் ஆ தெரிவுடன் தாய்ப்பால் ம் விரும்பி பருகும் அசைவ உணவுக்காரராக பிறக்கும் மனித குழந்தை ம் 6வது அறிவை தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும். ம் இதுதான் உண்மையான கல்வியாகும். இதுவே அஷ்டமா சித்திகளுக்கும் அடிப்படையாகும். நிறுத்துங்க. இப்போ சுருக்கமாக சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நம்ம இப்ப நம்ம வளர்ந்தவங்களுக்கு எப்படி உள் சுத்தம் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப ம் குழந்தைங்களுக்கு எப்படி உள் சுத்தம் பண்றோம் அப்படின்றது 2வது பகுதியில பார்க்கிறோம். ம் குழந்தைகளுக்கு வந்து வேக வச்ச பழங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். வேக வச்சு கொடுக்கலாம். கீரைகள் இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கலாம் காய்கறிகளை. ம் அப்படி வளர்க்குற குழந்தைங்களுக்கு இயற்கையாவே உள் சுத்தம் இருக்கிறதுனால ம் 15 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தானாவே நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் மாறுற தகுதி அவங்களுக்கு கிடைச்சிரும். ம் ஆஹ் பெண்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் மறைஞ்சிரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அர்னால்டு ம் எட்வர்ட்ஸ். ம் 5 பிறக்கிற அந்த குழந்தைங்க ம் ஆஹ் அசைவ உணவுக்காரங்களா தான் பிறக்குறாங்க. ம் அவங்க அந்த 6 அறிவை தாண்டி 7வது அறிவை பெறது வந்து அண்டவெளியில இருந்து சக்தியை ம் எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கை வந்து புரிய வந்துரும். ம் இதுதான் உண்மையான நம்ம குழந்தைங்களுக்கு இதை தான் நம்ம கொடுக்கணும். ம் சரி, அது அருமை. ரைட், சரி, அப்படி நிறுத்துங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இது யாராவது கேள்வி கேட்கலாம். கேள்வி கேளுங்க. யாராவது கேள்வி கேட்குறீங்களா? யாரும் புதுசாக யாராவது வந்திருக்காங்க? முத்துன்னு யாராவது வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எல்லாரும் என்ன இந்த ஆலோசனை கட்டணம் 1 மாதம் கட்டணம் கட்டிட்டு எல்லாரும் சேருங்க. அந்த முத்து சொல்லுங்க. யாரோ புதுசாக யாராவது வந்திருக்காங்க? ஆதின்னு யாராவது வந்திருக்காங்க? ம் ஆதியில் ஆதலாம் ஆதன் யாராவது வந்திருக்காங்க? ம் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? எந்த ஊர்லேருந்து ஐயா? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சொல்லுங்க. உங்களை அறிமுகப்படுத்திங்க ஒரு நிமிஷம். எங்கேருந்து பேசுகிறீங்க? ம் முத்து எங்கேருந்து பேசுகிறீங்க? முத்து எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க முத்து? வணக்கம். அறிமுகப்படுத்திக்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க. சரி, நான் இப்போ சொந்த விவாதம் பண்ணலாம். யாரும் வரலையா? அடுத்தது யாரும் அவங்க கேட்குறாங்களா என்னமோ தெரியல. இல்லை கவனிக்கிறீங்களா? கவனிச்சா சொல்லுங்கள். இந்த முறையாக 1 மாதம் கட்டணம் இருக்கிறது கட்டிட்டு சேருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவராக மாறணும். ம் மருத்துவ கல்லூரியில் சேரணும். கடுமையான விதிகள் இருக்குது. ஏனதானு செய்ய முடியாது. இது அறிமுகம் மட்டும்தான். 1 மாதம் அறிமுகம் ஆனதுக்கப்புறம் தத்துவ விசாரணை. தத்துவம் தெரியாமல் யார் இது செஞ்சாலும் மரணம் உறுதி. தத்துவம் செய்யாமல் யார் செஞ்சாலும் மரணம் உறுதி. சரியா? அவசரப்பட்டு யாரும் இது செய்ய முடியாது. விதிகள் கடுமையாக இருக்கும். ஒரு மருத்துவக் கல்லூரியில் எப்படி விதிகள் கடுமையாக இருக்கோ அந்த மாதிரி விதிகள் செய்யணும். ஒழுங்காக மருத்துவ ஆய்வு செய்யணும். ஒழுங்காக எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தருவோம். ஒரு நாள் முடுப்பட்டி போடக்கூடாது. ஆசிரியருக்கு தெரியாமல் எந்த உணவும் நீங்கள் சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? அப்படிலாம் இருந்து வரணும். சரி, நமக்குள்ளே விவாதம் பண்ணுவோம். சொல்லுங்க ஐயா. பன்னீர்செல்வம் ஏதாவது கேள்வி கேட்கலாம், முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் தான் இருக்குது.
நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க. ம். அரசு என்ன ஆ. அருணா தெளிவா படிச்சுட்டாங்க. ஆ. அப்புறம் குழந்தைகள் இருந்து எப்படி வயசுக்கு வர்ற வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ம். வயசுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப அவங்க விண்வெளியில வாழக்கூடிய சக்தியை பெற்று ம். எப்படி வாழணும் அப்படிங்கிறது தாவரம் போல ம். விண்வெளி சக்தி பெற்று வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. யோக நிலைக்கு மாறுறதுக்கு அதுதான் வழி அப்படின்னு அருமை சொல்லியிருக்காங்க. அருமை அருமை சிறப்பான சுருக்கமா முறை. சொல்லி அருமை 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 நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. மகேஸ்வரி நீங்க சொல்லுங்க. என்ன உள்வாங்கியிருக்கீங்க? அருணா பேசுறதை வச்சு என்ன உள்வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க மகேஸ்வரி. அதாங்க ஐயா. இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய வெளி உணவு எல்லாம் சாப்பிடுறாங்க இல்லைங்களா ஐயா. அது இல்லாம தாய்ப்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளும் பழங்களும் இந்த மாதிரி வருங்கால நம்ம பின்னாடி ஜெனரேஷன் நம்ம எல்லாம் கெட்டு போயிட்டோம். பின்னாடி வர ஜெனரேஷன் நல்லா இந்த புக்கு படிச்சு இந்த உணவில்லாமல் வாழும் கலையை பின்பற்றினாங்கன்னா இனி வரும் சமுதாயம் நல்லா கொண்டு வரலாங்க ஐயா. அது அந்த மாதிரி கேசவனே சொல்லி முடிச்சுக்கலாம். கடைசி 2 நிமிஷம் தான் இருக்கு. கேசவன் ஐயா நீங்க சொல்ல முடியுங்க. ஏதாவது செய்தி இருந்தா பேசுங்க, முடிச்சுக்கலாம். இன்னைக்கு சிறப்பா இருந்ததுயா. அதான் எப்படி மாறுறதுன்னு திருப்பி ஒரு தரம் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. அதை வேண்டாம் ஒரு தடவை படிச்சுக்கலாம். இப்ப புதுசா யாராவது வந்திருக்காங்க இல்லையா, இந்த முத்து யாராவது வந்திருக்காங்க, அதை பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அருணா அடுத்த அந்த அந்த பக்கத்துல பாருங்க எப்படி தொடங்குது, எப்படி தொடங்க வேண்டும்னு ஐயா எழுதிருப்பாரு. அதை படிங்க அருணா, படிங்க. காலையில் நெற்காஃபி என்பதை மறக்குங்கள். காலை 10 மணி வரை சுத்தமான நீர் மட்டுமே பருகுங்கள். 9 மணியளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை முதல் நாளே உணர்வீர்கள். கொஞ்சம் நீர் பருகும் மணிக்கணக்கை 11 மணி 12 மணி என்று மாலை 5 மணி வரை தள்ளி போடுங்கள். இதனால் வைத்துக் கொண்டே வரும். ஆனால் ஒருவேளை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக கீரை அல்லது காய்கறிகளை சாப்பிடலாம். மலச்சிக்கல் கூடாது. உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும். உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்களே உணரலாம். இந்த வைத்தியம் மட்டுமே இதை செய்ய வல்லது. வைத்தியம் மட்டுமே இதை செய்ய வல்லது. உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து வெளியே எடுக்க முடியாது. உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து வெளியில் எடுக்கவே முடியாது. உங்கள் உடல் எடை குறைந்து நின்றுவிடும். அப்புறம் எத்தனை நாள் முழு பட்டினி இருந்தாலும் எடை குறையாது. அடைந்து விட்டது என்று பொருள். ரத்தத்தில் எல்லா அசுத்தங்களும் நீங்கி சிறுநீர் போக்கு ஒரு நாளைக்கு 1 முறை என்ற அளவிற்கு குறையும் நிலையை நீங்கள் அடைய முடியும். மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் 6 மாதங்கள் விட்டு விட்டு செய்தால் கூட சுத்தப்படுத்தி விடலாம். பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். நீர் உணவால் உடலை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய நிலை வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன். நிறைவு செஞ்சாங்க. அப்ப இந்த தத்துவம் தெரியாம கேரளால செத்து போயிட்டாங்க, கர்நாடகாவில் செத்து போயிட்டாங்க, அப்புறம் குஜராத்ல செத்து போயிட்டான்னு சொல்றது முட்டாள்தனமான வாதம். சரியா? அப்படித்தானே? அப்ப இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்குது, இவ்வளவு விஞ்ஞான பூர்வமா இருக்குது. இதை விட்டு போட்டு நீர் மருத்துவம் அந்த மருத்துவம் கண்டபடி சொல்லி உடம்பை எப்படி இடைக்க வேண்டும், அது எப்படி உள்சுத்தம் வேண்டும், ஒரு நாளும் முழுப்பட்டி போடக்கூடாது, மாலையில வேக வைத்த காய்கறி சப்பாத்தியும் சாப்பிடணும், ஆசிரியர் முன்னாடி செஞ்சு காட்டணும், இதெல்லாம் விதிகள் இருக்கு. இந்த ஆர்வ கோடர்ல பண்றவன் போறேன் கோவிந்தா தான். அனைவரும் காலையில 4:30 மணிக்கு வாங்க, மீண்டும் சந்திக்கலாம். சரியா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். 4:30 மணிக்கு காலையில 4:30 மணிக்கு வந்துருங்க. நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா.